இப்போ வீட்டில் இருக்கும்போது நான் ஏன் டே கேரில் விட்டேன்னு கேட்குறாங்க. வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, எல்லோரும் ஓகே தான். ஆனால் வீட்டில் வந்து இந்த ஜாதியை பற்றிலாம் நிறைய விஷயம் பேசுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பஸ்ஸில் போனால் அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கலாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை என் பையனுக்கு வந்து இப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக இருக்கேன். ஆனால் என் மைண்டு வந்து எப்படி இருக்கும்னா, பார்த்தா என்ன இவங்க இது கலராக இல்லையே அப்படின்னு என் மைண்டுக்கு தோணுது. நான் அதை வந்து என்னால் மைண்டில் தோன்றதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் நான் வெளில பேசும்போது நான் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறேன். அந்த மைண்டில் தோன்ற விஷயமே என் பையனுக்கு நான் வந்து எஜுகேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவங்கக்கிட்ட விடலை. இவங்க நிறைய ப்ரியாரிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆண் பொண்ணுன்னா நான் ஒரு மாதிரி நடத்துவேன். ஆணைனா கொஞ்சம் நான் அதிகமாக சாப்பாடு கொடுப்பேன். மீன் 2 துண்டு வந்து ஆம்பளைக்கு கொடுக்குறேன்னா நான் ஒரு ஒன்று தான் நான் வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுப்பேன் அப்படின்னு நடத்துகிறாங்க. இதே பாடி ஷேமிங்கும் இருக்குது. என்ன நீ இப்படி கருப்பாக இருக்க, அந்த பையனை பாரு வெள்ளையாக இருக்கும், அந்த பொண்ணை பாரு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, அத்தை பொண்ணு அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி பாடி ஷேமிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என் பையனுக்கு நான் கொடுக்கக்கூடாது. டே கேரில் எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க. என் கூட வேலை பார்க்குற எனக்கு வந்து ஆஃபீஸ்லேயே டே கேர் வசதி இருக்கிறதுனால நான் ஈஸியாக அவனை அங்கே கொண்டு போய்